20th ஏப்ரல் இன்னைக்கு இசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறது என்னென்னா, நடைகள் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லைன்னு சங்கீதம் 37:31 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் தேவனை நம்பி வாழ்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லுது. வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவங்க மனசில் உறுதியாக இருக்கும். அவங்க சிந்தனை, அவங்க எடுக்கிற முடிவுகள், வாழ்க்கை எல்லாமே தேவனோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. சோதனை வந்தாலும் சரியான வழியில் எப்பவுமே நிலச்சிருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம தவறான பாதைக்குள்ளே போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை வாசித்தும் கேட்டும் அதை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான். வேத வார்த்தைகளை கேட்குறதோட மட்டும் இல்லாமல் தினமும் வாசித்து தியானம் செய்யுங்க. அந்த வார்த்தைகள் மனசில் பதியும் போது தான் சரியான முடிவுகளை நம்ம எடுக்க முடியும். உங்கள் நடைகள் பிசகாமல் நடக்க இதுதான் வழி. நம்ம கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் இருக்கும். ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றிப்பா. உங்கள் வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் வச்சு வாழ உதவி செய்யுங்க. எங்கள் அடிகள் வழுக்காமல் உங்கள் சித்தத்தின்படி சரியான பாதையில் நடக்க கற்றுத்தாங்க. உங்கள் வேதத்தை தியானித்து சரியான முடிவுகளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பை தாஜ் ஷாரன். ஹாவ் அ பெஸ்ட் டே.